ஜீவா முத்துவுக்கு கால் பண்றாங்க. இன்னைக்கு எங்கேயாச்சும் சவாரிக்கு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் வரீங்களா? இன்னைக்கு ஒரு 2, 3 இடத்துக்கு போகணும். இன்னும் 2 நாள் கழிச்சு நான் கனடாக்கே போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து சரிங்க மேடம் நான் வரேன் அப்படின்ட்டு போறாரு. நேர்ல போனதும் முத்து ஜீவாவை பார்த்து கேக்குறாங்க. என்ன மேடம் பிரச்சனைன்னு சொன்னீங்களே, வாக்குவாதமா போயிட்டு இருந்துச்சு நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா? என்கிட்ட சாட்சி கையெழுத்தெல்லாம் வேற வாங்குனீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க முத்து, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து கேக்குறாரு, நான் சாட்சி கையெழுத்து போட்டதால கேக்குறேன், என்னாச்சு மேடம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. அது ஒண்ணும் இல்ல, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து 27 லட்ச ரூபா பணம் வாங்கினேன். அது திருப்பி கொடுக்கலான்னு 27 லட்ச ரூபா கொடுத்தா, இல்ல வட்டியோட 30 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நம்பிக்கையான ஃப்ரெண்டு தான், ஆனா அவங்க வைஃப் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க முத்து, நேத்து நீங்க கொண்டு போய் விட்டீங்கல்ல பார்லர்ல, அந்த பொண்ணு தான். அதுக்கு முத்து கேக்குறாரு, உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா மேடம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு தெரியுமே, மனோஜோட வைஃப் தானே அவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ, உங்களுக்கு மனோஜையும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு முத்து. தெரியும் முத்து, மனோஜ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒருத்தர்கிட்ட 27 லட்ச ரூபா வாங்கி 30 லட்ச ரூபாயா கொடுத்தேன்னு சொன்னேன்ல, அது அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே முத்துக்கு ஒரே அதிர்ச்சி. ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. என்ன மேடம், உண்மையாவே தான் சொல்றீங்களா? அதுக்கு தான் நான் சாட்சி கையெழுத்து போட்டேனா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்டதும், அப்ப நீங்க தான் மனோஜ் லவ் பண்ண பொண்ணா அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும் அப்படின்னு முத்துவை பார்த்து ஜீவா ரொம்ப அதிர்ச்சியா கேக்குறாங்க. நான் முத்து, மனோஜோட தம்பி தான் நானு. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது, ஆனா எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருந்தோம்ல, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் கேட்ட அப்புறம் ஜீவா என்ன சொல்றதுன்னே தெரியாம வாயடைச்சு நிக்கிறாங்க. என்ன மேடம் இப்படி அவனை பண்ணிட்டீங்க? அவனை ஏன் மேடம் இப்படி ஏமாத்துனீங்க? நீங்க ஏன் மேடம் அவகிட்ட இருந்து 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல முத்து, நான் எடுத்துட்டுலாம் போல, மனோஜ் தான் எனக்கிட்ட கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க 30 லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொன்னீங்களே, அப்ப 27 லட்சத்தை தான் 30 லட்சமா கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நான் மனோஜோட அக்கௌண்ட்ல நேத்தே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானே. அப்பாவோட பணம் அப்பாவுக்கு கொடுக்கணும்னு தானே என்கிட்ட இருந்து நின்னது நிக்க வாங்கினான், இன்னும் கொடுக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் முத்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. ரோகிணி இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா தான் அந்த 15 லட்ச ரூபாவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவும் 30 லட்ச ரூபா கிடையாது, வெறும் 15 லட்ச ரூபா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நானும் திரும்ப திரும்ப தான் கேட்டேன், எனக்கும் ரொம்ப சந்தேகம் இருந்துச்சு, இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இருங்க நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் முத்து ரொம்ப கோவமா வீட்டுக்கு போயிட்டு, டேய் மனோஜ் இங்க வாடா, ஒரு 5 நிமிஷம், எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் வராங்க. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, டேய் என்னடா, எதுக்குடா எல்லாரையும் கூப்பிடுறேன், எனக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்குடா அப்படின்றாரு. இரு மனோஜ், ஒரே நிமிஷம் தான், உன்னை வச்சுதான் பஞ்சாயத்து முடிஞ்சிரும் அப்படின்றாரு. வீட்டில் இருக்க எல்லாரும் வந்த அப்புறம், மனோஜ், உங்ககிட்ட இருக்க 30 லட்ச ரூபா பணத்தை அப்பா அக்கௌண்ட்டுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்றா அப்படின்னு சொல்றாரு. என்னடா 30 லட்சம், என்னடா வளர்ற, என்கிட்ட 15 லட்ச ரூபா தான்டா இருக்கு, அதுவும் என் மாமனார் கொடுத்ததுடா அப்படின்னு சொல்றாரு. ஜீவான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுல்ல, அந்த பொண்ணுக்கு நேற்று போலீஸ் ஸ்டேஷன்ல நான் தான் சாட்சி கையெழுத்து போட்டேன். இப்போவாச்சு அந்த பணத்தை அனுப்புறியா, இல்ல வேற ஏதாச்சும் ப்ரூஃப் நான் அனுப்பணுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே மனோஜுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமாப்பா, என்கிட்ட தான் பணம் இருக்கு, நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல